தமிழக சட்டப்பேரவையில் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் லாவண்யா அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். லாவண்யா, இன்று எந்தெந்த துறைகளுக்கான சிறப்பு விவாதம் நடைபெற இருக்கிறது? மானிய கோரிக்கை மீதான விவாதம் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் நடக்க இருக்கிறது? யார் யாரெல்லாம் பேச உள்ளனர் என்பது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். கோரிக்கை விவாதம் இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த விவாதத்தில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா பங்கேற்று பதிலளிக்க இருக்கிறார். குறிப்பாக திமுக சார்பில் முன்னாள் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சராக இருந்த கீதா ஜீவன் இந்த விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதே போன்று திமுக உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கமும் இந்த விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் தற்பொழுது சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை, அவர்களுக்கான அதாவது 50% குறைபாடு இருந்தால் அவர்களுக்கான உதவித்தொகை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பான பல்வேறு விவாத பொருள்கள் இன்று அவையில் எடுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக அதற்கு முன்னராக, அதாவது விவாதம் தொடங்குவதற்கு முன்பராக நடைபெற்ற கேள்வி நேரத்தில் மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். முதற்கட்டமாக வனத்துறை, அதாவது வன விலங்குகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இழப்பீடு தொகை அரசு எவ்வளவு வழங்குகிறது, அதனை எவ்வாறு உயர்த்துவதற்கான நடவடிக்கையில் அரசு ஈடுபடுமா என்று நிலக்கோட்டை உறுப்பினர் தங்கதுரை கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், இழப்பீடு தொகை அதாவது 3 லட்சம் வழங்கப்படுவதாகவும், உடனடி இழப்பீடு தொகை 25,000 50,000 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், இவை மாநில பேரிடர் இழப்பீடு நிவாரண தொகையிலிருந்து வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அதே போன்று துணை கேள்வியாக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை, தாவர உயிரினங்கள், அதாவது தாவர விலங்குகள் காடுகள் இருக்கும் பொழுது அவைகளுக்கு உணவு வழங்குவதற்காக, அவைகள் மனிதர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகள் புகாமல் இருப்பதற்காக எவ்வாறு தாவர தீவனங்கள் காடுகளில் வளர்க்கப்படுகிறதோ, அதே போன்று மாமிசம் உண்ணும் விலங்குகளுக்கான உணவு அதிக அளவில் வனப்பகுதிகள் கிடைப்பதற்கான வழிவகை அரசு மேற்கொள்ள வேண்டும். இதற்கான செயற்குறிப்பு அரசிடம் இருக்கிறதா என்பது போன்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சட்டமன்ற வனத்துறை அமைச்சர் சீனிவாசன், இதற்கான உரிய நடவடிக்கை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், நிபுணர்களின் ஆலோசனை பெற்று மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகள் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு புகாமல் இருப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அதே போன்று சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பாரதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், அதாவது வரக்கூடிய எதிர்காலத்தில் 12ஆம் வகுப்பில் பொது சட்ட பாடப்பிரிவு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பாரதி எழுப்பிய கேள்வி என்னவென்றால், சீர்காழியில் சட்டக்கல்லூரி புதிதாக தொடங்கப்படுமா, மேலும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சட்டம் குறித்தான புது பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இவ்வாறு பதிலளித்தார். குறிப்பாக அதாவது 12ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் சட்டக்கல்விக்கான ஒரு பொது பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்படும் என்பது போன்ற ஒரு உறுதியை அளித்திருந்தார். மேலும் தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் சட்ட கல்லூரிகள் செயல்பட்டு வருவதாகவும், எதிர்காலத்தில் அதிக அளவில் சட்ட பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் புதிய கல்லூரி தொடங்குவதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேவேந்திரன். லாவண்யா, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.